சூர்யா மகா 2 பேருமே சேர்ந்து சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அப்போ கிரிஷ் வராரு. வந்த உடனே என்ன வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு மகாவை. அதுக்கு மகா நான் பைக்கில் வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ பைக்கில் போகிறதுலாம் அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாருங்க, எனக்கு பிடிக்கும், வா கிரிஷ் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அதை கேட்டோன்னே சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. 3 பேர் சேர்ந்து பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. 3 பேர் சேர்ந்து எப்படி பைக்கில் போக முடியும்? சரி, நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்கிறாரு. சரி, நானே பைக் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. என்னது, நீ பைக் ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. நல்லா ஓட்டுவா மகா அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்கிறாரு. சரி, இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அப்படியே பைக் எடுக்கிறாங்க. பின்னாடி சூர்யா உட்காந்துட்டு வராரு. அங்கங்கே வந்துட்டு அப்படியே வந்து மேலே கை வைக்கிறாரு. என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு? என் பொண்டாட்டி தானே, உண்மையாகவே அன்பு இருக்குன்னு ஏதாவது ஒத்துக்குனா என்ன, எவ்வளோ ஒரு மனசில் வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே இடுப்பில் வந்து கை வைக்கிறாரு. என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. இல்லை, பேலன்ஸ் இல்லை, அதான் நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. ஆமாம், பொண்டாட்டி தானே, அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ஓட்டிகிட்டே போகிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி கை வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, நீங்களே பைக் ஓட்டுங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகா. அதே மாதிரி அவர் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஓட்டிகிட்டு போகும்போது பாதிலே கிரிஷ் வராரு. என்ன மகா, நில்லு 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 அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த லாலிபப் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே கொடுக்குறாரு. கிரிஷ் சூப்பர், எனக்கு பிடிச்சது எப்படி வாங்கி கொடுத்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாலிபப்பை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டே வராங்க. பாப்பா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உன்னை பற்றி அந்த கிருஷ்ணுக்கு எல்லாமே தெரியுதே, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இதில் என்னங்க இருக்குது, ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கா, நீங்கள் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா திட்டிகிட்டே வராங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கிரிஷ் வராரு. கிரிஷ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜிக்கா? என்ன மேஜிக் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. நான் ரியலாக பண்ணதெல்லாம் நீங்கள் மேஜிக்னு நினச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் கேட்குறாரு. சூர்யா அப்படியே பார்க்குறாரு. முதல்ல இவனை வீட்டை விட்டு அனுப்பணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமாம் தாத்தா, கிரிஷ் சூப்பராக மேஜிக் பண்ணுவார் தெரியுமா, சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மகா எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, யாராருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிரிஷ் சொல்கிறாரு. சரி வாங்க, யார் ஃபஸ்ட்டு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாரு. சித்ராதேவி கிட்ட அப்படியே பண்ணுறாரு. மேஜிக் மாதிரி பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பணத்தை எடுக்கிறாரு. இந்தாங்க, இதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் தராரு. உடனே பணத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஆமாம் பணம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் கேட்குறாரு, அம்மா யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. டேய், நீ என்கிட்ட இந்த பணத்தை பிடிங்கி தானே போவேன், எனக்கு பணம்னா பிடிக்கும், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அந்த பணத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறாங்க. சரி, அடுத்தது யாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க. கிட்ட போன உடனே அப்படியே மகா கிட்ட போகிறாங்க. இல்லை மகாலாம் வேண்டாம், அடுத்தது எல்லாருக்கும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு கௌதமுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. கௌதம் பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு அப்படி பின்னாடி அதே மாதிரி மேஜிக் மாதிரி பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாரு. இதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த சீட்டு இதில் இருக்க ஜோக்கர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஐயோ நாளாக இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே அதை ஓரமாக வச்சிடுறாரு. அடுத்தது யாருக்கு என்ன பிடிக்கும், தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி பக்கத்தில் வராரு. 2 பேர்கிட்ட இருந்து ஒரு பொக்கே பூ எடுக்கிறாரு. உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட ஒரு பூ கொடுக்குறாரு. அடுத்தது அப்படியே சுற்றி வராரு. வந்த உடனே ராஜலட்சுமி கிட்ட போகிறாரு. போனோடனே அவங்களுக்கும் பண்ணுறாரு. ஒரு அழகான மகாலட்சுமி படம் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே ராஜலட்சுமி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட போகிறாரு. போனோடனே சரி உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேஜிக் பண்ணுறாரு. பார்த்தா கொத்து சாவி எடுக்கிறாரு. என்ன இது கொத்து சாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிரிஷ் கேட்குறாரு. உங்களுக்கு இது பிடிக்குமோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. மகா ஐஸ்வர்யா எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் வேண்டிய எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாரு. எல்லாத்தையும் பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது, எல்லாமே சூப்பராக பண்ணுற கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. சரி மகா கிட்டன்னு சொல்கிறேன். இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. 3 பேருமே சேர்ந்து கார்டனில் பேசிகிட்டு இருக்காங்க. மகா ஐஸ்வர்யா கிரிஷ் 3 பேருமே. அவரை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு அடியே விழுந்தாலும் சரி, எனக்கு கொடுத்த டாஸ்க்கை நான் முடிக்காமல் போக மாட்டேன், கண்டிப்பாக உன்னை சூர்யாவோட சேர்த்து வச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் சொல்கிறாரு. சூப்பர் கிரிஷ், நீ வந்த உடனே வீடே சூப்பராக ஆயிடுச்சு தெரியுமா, யான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யா யோசிக்கிறாரு, எப்படியாவது இந்த கிரிஷை விட்டு அனுப்பிடணும், இவங்க இருக்கவே கூடாது, என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் மகா வச்சுட்டு, எப்பா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாரு. எப்படி இவனை அனுப்பலாம், ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும், போட்டு இந்த கிரிஷ் இங்கே இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே அந்த மகா வராங்க. என்ன இவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே பார்க்குறாங்க. ஓ, கிரிஷை பற்றி தான் யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. யோசிங்க நல்லா யோசிங்க, என்னை எப்படிலாம் பண்ணீங்க, என் மேலே பாசம் இல்லாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா, ஆனால் இனிமேல் உங்களால் நடிக்கவே முடியாது, எப்படியாவது அந்த அன்பை நான் வெளியே கொண்டு
வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கர சந்தோஷமாக அப்படியே யோசிச்சுட்டு சிரிக்கிறாங்க.